இந்த இந்த பிரபஞ்சம் எங்கே முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய முடியுது அப்படின்னா அப்புறம் அங்கேருந்து இன்னொன்று தொடங்கணும்ல. முடிவு அப்படின்னு ஒன்று இருந்தால் அப்புறம் தொடக்கம்னு ஒன்று இருக்கணும். அப்போ இது எங்கே முடியுது? முடிவே இல்லாமல் எப்படி போகும்? ஒரு விஷயத்துக்கு முடிவே இல்லாமல் இருக்க முடியுமா? முடிவு இருக்குன்னா அதுக்கப்புறம் அங்கே ஒரு தொடக்கம் ஒன்று இருக்கணும். அப்படி தானே? அதுக்கு அங்கே என்ன இருக்குது? முடிவு இருக்குன்னா அதுக்கு அங்கே என்ன இருக்குது? ஆக இந்த ஆராய்ச்சி ஒரு விடை காண முடியாத ஒரு ஆராய்ச்சி தான் இது. விடை காண முடியாத கேள்வி இது. இந்த பிரபஞ்சம் போய்கிட்டே இருக்குது, எங்கேயுமே இது இதுக்கு முடிவே கிடையாதா? முடிவு இருக்குது அப்படின்னா அதுக்கு அங்கே ஒரு தொடக்கம் இருக்கணும்ல. முடிவு இருக்குதுன்னா அதுக்கு அங்கே என்ன இருக்குது? ஒரு தொடக்கம் இருக்கணும்ல. ஆக இந்த பிரபஞ்சம் பாருங்கள், அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு ஒரு புரிஞ்சிக்கவே முடியல ஒரு விஷயத்த. இந்த பிரபஞ்சம் எங்கே முடியுது? போய்கிட்டே இருக்குதுன்னா அது போய்கிட்டே இருக்குதா? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? முடிவு இருக்குன்னா அதுக்கு அங்கே ஒரு தொடக்கம் இருக்கணும். ஆக அந்தளவுக்கு இது விடை தெரிஞ்சிக்க முடியாத ஒரு கேள்வியாக இருக்குது. எவ்வளோ பெரிய யாராலுமே இது விடை தெரிஞ்சிக்க முடியல. அப்படி தானே? நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, இதுக்கு முடிவு இருக்கா இல்லையா, அல்லது முடியுதா, இல்லை அது போய்கிட்டே இருக்குதா, இதை தெரிஞ்சுக்கிற தகுதி மனித உயிர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். மனித உயிர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குதுல்ல, அந்த தகுதி நமக்கு இல்லாமல் இருக்கலாம். மனித உயிர்களுக்கு அந்த தகுதி இல்லாமல் இருக்கலாம். அதனால் நமது அறிவுக்கு அது எட்டாமல் இருக்கலாம். இது எப்படின்னா, நமக்கு இரவு நேரத்தில் நமக்கு கண்ணு தெரியாது, இருட்டாயிடும். ஆனால் சில உயிரினங்களுக்கு இரவில் கண் தெரியும். அப்படி தானே? இரவு வெளிச்சமாக தெரியும். அப்படின்னா நமக்கு இரவில் கண்ணு தெரியலன்னா அப்போ இரவில் எந்த உயிருக்குமே கண்ணு தெரியாதுன்னு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நமது கண்களுக்கு அந்த தகுதி இல்லை. இரவு நேரத்தில் உள்ள அந்த வெளிச்சத்தை காணுவதற்கு நமது கண்களில் அந்த தகுதி இல்லை, அந்த தொழில்நுட்பம் இல்லை. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் எங்கே முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ, அல்லது முடியுதுன்னா அதுக்கப்புறம் தொடங்குதா, இல்லை போய்கிட்டே இருக்குதா, முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்குதா? அது எப்படி முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஒன்று இருக்க தானே செய்யும். ஆக இந்த கேள்விகளுக்கு விடை காண்பதற்கு மனித உயிர்களையே நமக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். நமது மூளைக்கு அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை, அந்த திறன் நமக்கு இல்லை அப்படிங்கிறது கூட அப்படின்னு நினச்சிட்டு நாம் என்ன பண்ணோம், ஓகே அந்த ஆராய்ச்சியிலேருந்து நம்ம விடுபட்டுறணும். அந்த ஆராய்ச்சியிலேருந்து நம்ம விடையை காண முடியாத அந்த ஆராய்ச்சியிலேருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டியதான். ஏன்னா அது விடை காணணும்னா நீங்கள் போயிட்டே இருந்தால் தான் காண முடியும். அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்வாங்கிடலாம். நமது இயலாமையை ஒப்புக்கொண்டு நமக்கு அவ்வளோதான், நம்மளால் என்ன தெரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு நமது மூளைக்கு அந்த திறன் இல்லை அப்படிங்கிறத நமது இயலாமையை நாம் ஒப்புக்கொண்டு பின்வாங்கி விட வேண்டியது தான். அதுக்காக மண்டையை போட்டு குழப்பிகிட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. எல்லாமே எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு திறன் இருக்குது, அந்த திறனுக்கு மீறி நம்ம எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது. நாம் ஒன்று தெரிஞ்சுக்கிறதோட நோக்கம் என்னென்னா, தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு அந்த குழப்பங்கள் நீங்கும், ஒரு கோபம் தனியும். ஒன்று தெரியலையே அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த கோபத்தில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். அப்புறம் அப்புறம் ஒரு அமைதி அடைகிறோம். அப்பாடா தெரிஞ்சு போச்சு. இப்போ பூமி உருண்டையா தட்டையா அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம். அது உருண்டை, அது தட்டை அப்படின்னு பல்வேறு முயற்சி, அப்புறம் ஆதாரப்பூர்வமாக அது உருண்டைதான்னு சொல்லி நிரூபித்தாங்க. நிரூபித்த பிறகு ஒரு அமைதி. ஆக நமக்கு தேவை அமைதி தான். அது உருண்டையாக இருந்தால் என்ன, தட்டையாக இருந்தால் என்ன, கடைசியில் நமக்கு தேவை ஒரு அமைதி. அப்போ தட்டைன்னு சொல்லும்போது அது சதுரம், பூமி சதுரம், தட்டைன்னு சொல்லும்போது நமக்கு அமைதி கிடைக்கல, ஒரு குழப்பந்தான் நீடிச்சுது. அது எப்படி தட்டையாக இருக்க முடியும், என்னது, அதில் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. உருண்டைன்னு சொல்லும்போது அது எல்லாராலையும் ஏற்றுக்க முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சது ஒரு அமைதி. அப்பாடா, அதில் அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு, அந்த பஞ்சாயத்து தீர்ந்து போச்சு, ஒரு அமைதி. அப்போது ஒன்றை தெரிந்து கொள்ள நம்ம ஏன் ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறோன்னா, அதோட உண்மைகளை ஏன் தெரிஞ்சுக்கணும். உண்மைகளை தெரிஞ்சால் தான் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அதை நம்ம உடம்பு ஏற்றுக்குது, உடம்பு நம்புது, கண்டிப்பாக இதுதான் உண்மை, ஆதாரப்பூர்வமாக நம்புது. இதில் நம்ம ஏமாற்றப்படவில்லை, இதில் யாரும் நம்மக்கிட்ட ஒரு பொய்யான கருத்தை திணிக்கலை அப்படின்னு. அதன் மூலம் நமக்கு தேவைங்கிறது அமைதி தானே தவிர நமக்கு தேவையானது உண்மை கிடையாது. அப்போது அமைதியை எது தருதுன்னா, உண்மை தான் அமைதியை தருது. அதனால தான் நம்ம உண்மையை விரும்புகிறோமே தவிர நம்முடைய நோக்கம் எல்லாமே அமைதி தான். அந்த பூமியை உருண்டையாக இருந்தா என்ன, தட்டையாக இருந்தா என்ன, நீட்டமாக இருந்தா என்ன, குச்சியாக இருந்தா என்ன, அது தட்டையாக என்ன இருந்தாலும் நாம் உழைச்சி நாம் சாப்பிட போகிறோம், நம்ம வாழ போகிறோம். அப்படி தானே?
அப்போது வந்து அது உருண்டையாக இருக்கிறதுனால நமக்கு என்னென்னா அது உண்மை அப்படின்னு நம்புது. அதனால் நமக்கு ஒரு அமைதி கிடைக்குது. நமக்கு தேவை அமைதி. குழப்பம் இல்லாமல் கோபம் இல்லாமல் வாழ வேண்டும். நமக்கு தேவை அமைதி. அது அப்போ தட்டைன்னு நினச்சிட்டு போக வேண்டியதுன்னு அது ஏற்றுக்க மாட்டேங்குதே. அது 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 பற்றியே சிந்திக்குது. அது ஒரு மாற்று கருத்துக்களை கூறுகிறார்கள். அப்போ அது அவங்களோட வாதாட வேண்டியது இருக்குது, வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டியிருக்கு. முரணான கருத்து. இன்றைக்கி யாரும் பூமி உருண்டை இல்லைன்னு சொன்னால் அவங்கள நம்ம வந்து அவங்ககிட்ட போய் வாதாட மாட்டோம், பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் அன்றைக்கி வாதாடினாங்க, பூமி தட்டையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அது மாதிரி உண்மைகளை ஒத்துக்கும் போது நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதிக்காக தான் உண்மைகளை தேடி போகிறாங்க. ஆக மனுஷங்களுக்கு தேவை அமைதி தான், உண்மை இல்லை. ஆனால் உண்மை தான் அமைதியை தருது. அதனால தான் உண்மையை தேடி போகிறாங்க. பொய் வந்து அமைதியை தரமாட்டேங்குது. அதனால் எது பொய் எது உண்மைன்னு தேடுறாங்க. அதனால் மனுஷங்களுக்கு தேவை உண்மையும் தேவை, அமைதியும் தேவை. முடிவாக அவங்களுக்கு என்ன தேவை? அமைதி தேவை. அமைதியை எது தருதுன்னா பொய் தரமாட்டேங்குது. அதனால் பொய்யை விரும்ப மாட்டேங்கிறாங்க, உண்மையை விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு தேவை அமைதி தான். இந்த பிரபஞ்சம் எங்கே முடியுது? அது போய்கிட்டே இருக்குதுன்னா முடிவே கிடையாதா? ஒரு பூமிக்கும் எல்லை இருக்கிறது. ஒரு பூமி உருண்டையாக இருக்குன்னா அதுக்கு எல்லை இருக்குது. ஒரு வியாழன்கோள் அதற்கு ஒரு எல்லை இருக்குது, ஒரு வெளிவட்ட எல்லை இருக்குது. தொடக்கமும் இருக்குது, முடிவும் இருக்குது. ஒரு வட்டத்திலேருந்து ஒரு புள்ளியிலேருந்து தொடங்கினா போய் பார்த்தா சுற்றி வந்தால் அந்த புள்ளியில் முடியுது, அதோட வடிவத்தில், அதன் பரப்பளவில். அப்படி இருக்கும்போது எல்லா கோள்களுக்கும் எல்லை இருக்குது. ஒரு சூரியனுக்கும் எல்லை இருக்குது. சூரியனோட பரப்பளவு, அதோட விட்டம், இது வட்டம் எவ்வளோ அப்படின்னு ஒரு முடிவு, தொடக்கம், அதோட நீள அகலம் என்னங்கிறது நம்மளால் சொல்ல முடியுது. முடிவுங்கிறது அதுதான், அதோட பரப்பளவு. அப்போ தான் அப்போ இந்த பிரபஞ்சத்தோட பரப்பளவு எவ்வளவு? பூமியோட பரப்பளவு நம்ம சொல்கிறோம், பிரபஞ்சத்தோட பரப்பளவு எது? அப்போது அதுக்கு அது எங்கே போய் முடியுது, எங்கே போய் தொடங்குது? முடியுதுன்னா அடுத்த இடத்துல தொடங்கணும். அப்போ இதை தெரிஞ்சிக்க முடியலல்ல. அப்போ இதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் இந்த கேள்விக்கு நம்மளால் விட சொல்ல முடியல. அப்படின்னா நமக்கு அந்த தகுதி இல்லை. மனித உயிர்களுக்கு அந்த உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய திறன் இல்லை. ஏன்னா ஒரு சில உயிரினத்துக்கு தான் ஒரு சில தகுதிகள் இருக்கும். இப்போ எறும்புக்கு வந்து புல்லட்டில் போகணும் அப்படிங்கிற ஆசை வர முடியுமா? அந்த மாதிரி மனித ஆராய்ச்சிகளில் ஒரு எறும்பு ஈடுபட முடியுமா? ஒரு கொசு ஈடுபட முடியுமா? மனித ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய தகுதி மனித உயிர்கள்லாம் இப்போ வந்து காங்கிரீட் கட்டடம் கட்டுறாங்க, வான்வெளியில் விண்வெளிக்கு போகிறாங்க. அப்போ அந்த திறன் வந்து மனுஷங்களுக்கு இருக்குது. அதனால தான் போகிறாங்க. எல்லா உயிரினத்துக்கும் அந்த திறன் இருக்குமா? ஒரு கொசுவுக்கு இருக்குமா? ஒரு ஈக்கு இருக்குமா? ஒரு எறும்புக்கு இருக்குமா? எறும்பு தாய் எவ்வளோ தான் கடினமான முயற்சி பண்ணாலும் விண்வெளிக்கு போகிற திறனை அந்த எறும்பு பெற முடியுமா? அதுவும் ஒரு உயிர் தானே. ஏன் அது மட்டும் போக மாட்டேங்குது? அப்போது உயிர்கள்லே பாரபட்சம் இருக்குது. உயிர்களுக்கும் ஒரு திறமை இருக்குது, திறன் இருக்குது. இந்த உயிரால் இதைத்தான் செய்ய முடியும். இப்போ இரவு நேரத்தில் கண்கள் தெரியுது சில உயிரினங்களுக்கு, படிச்சுன்னு பார்க்குது. அப்போ இரவுன்னா நம்ம நினச்சிக்கிறோம் இருட்டுன்னு நினச்சிக்கிறோம், அங்கே எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிறோம். அது ஒரு குறைந்த ஒளி. இரவு என்பது ஒரு குறைந்த ஒளி, மிக குறைவான ஒளி. அப்போது நமது கண்களுக்கு ஒரு அளவு தான் வெளிச்சத்தை பார்க்கும். ஒரு பார்டருக்கு மேலே வந்தால் தான் அந்த வெளிச்சத்தை பார்க்குற திறன் நம்ம கண்களுக்கு இருக்குது. இரவு குத்திருட்டாக இருக்குது, கண்டுபிடிக்க முடியல அங்கே என்ன வருது போகுது, அந்த திறன் நம்ம கண்களுக்கு இல்லை. அதனால தான் அதுதான் உண்மை. இரவில் எதையுமே பார்க்க முடியாது, எந்த உயிரினத்தாலும் பார்க்க முடியாது என்பது உண்மை இல்லை. அது மாதிரி இப்போ நாம் ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுறோம் அப்படின்னா புத்தகத்தெல்லாம் படிக்கிறோம், மாதிரி கட்டடத்தை கட்டுறோம், விண்வெளிக்கு போகிறோம், விமானத்தில் பறக்கிறோம். இந்த திறனை வேறு எந்த உயிரினமாக முயற்சி செய்ய முடியுமா? முடியாது. எல்லா உயிரினத்துக்கும் இது சாத்தியம் இல்லை. ஆனால் அதுக்காக மனுஷங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு கிடையாது. இந்த ஆராய்ச்சி வேற ஒரு குரங்கு கூட, வேற ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு குரங்கு கூட செய்யலாம். ஏன் நாய் கூட இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடலாம். அவைகளுக்கும் மனம் எனும் நோய் ஏற்பட்டால் அந்த நாய் என்கிற உயிரினம் கூட இந்த மாதிரி ஆராய்ச்சியில் ஈடுபடலாம். இருக்குது அதே நேரத்தில் ஒரு கொசுவால் இந்த முயற்சி செய்ய முடியுமா? ஒரு எறும்பால் இந்த முயற்சி செய்ய முடியுமா? மனித உயிர்களைப் போல வாழ முடியுமா? மனித உயிர்களைப் போல ஆராய்ச்சி செய்ய முடியுமா? முடியாது. அப்போ எல்லா உயிர்களுக்கும் எல்லா திறனும் இல்லை, அதை ஒத்துக்கிறோம்ல. எல்லா உயிர்களுக்கும் எல்லா திறனும் இல்லை. பறவைகளால் தான் பறக்க முடியும், மனுஷங்களால் நடக்க தான் முடியும். அது மாதிரி இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எங்கே முடியுது தொடங்குது என்பதை தெரிந்து கொள்கிற திறன் நமக்கு இல்லைன்னு முடிச்சிடணும். அதை வந்து நிரூபிக்கவே முடியாது. இல்லை அது ஒரு முடிவு இருக்குன்னா அப்புறம் அங்கே ஒரு தொடக்கமும் இருக்கணும்ல. அதுக்கு அங்கே என்ன இருக்குது? அந்த முடிவுக்கு அங்கே என்ன இருக்குது? அப்போ அங்கே ஒரு தொடக்கமும் இருக்கணும்ல. அப்போ முடிவே இல்லாமல் ஒன்று எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ இந்த கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தேவை அமைதி. அப்போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இது முடியுதுன்னு சொல்லக்கூடாது. முடியும்னா அப்போ இன்னொன்று தொடங்குதில்ல, அது எங்கே முடியுது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பிரச்சனை வருது.
அப்போ முடிவே இல்லாமல் ஒன்று இருக்க முடியுமா அப்படிங்கிற இதெல்லாம் வருது. அப்படிங்கிறனால நமக்கு தேவை அமைதி. இந்த இடத்துல நமக்கு இதை தெரிந்து கொள்கிற தகுதி நமக்கு இல்லை. மனித உயிர்களான நமக்கு இந்த உண்மையை பிரபஞ்சம் எங்கே முடியுது எங்கே தொடங்குது என்கிற உண்மையை தெரிந்து கொள்கிற திறன் நமது மூளைக்கு இல்லை. அந்த தகுதி நமது மூளைக்கு இல்லை. அந்த தொழில்நுட்பம் அந்த திறன் நமது மூளைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடணும், பின்வாங்கிடணும். நமக்கு தேவை அமைதி. சரிப்பா, அது அவ்வளோதான், அவ்வளோதான், நம்ம ஒத்துக்கிறோம், நம்முடைய இயலாமையை ஒத்துக்கிட்டு நாம் திரும்பி வந்துடணும். அந்த ஆராய்ச்சிக்கு முற்றுப்புள்ளி நமக்கு அப்போ ஒரு அமைதி. அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாதுப்பா, நமக்கு அந்த திறன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒருத்தன் ஒலிம்பிக் போட்டியில் தோத்துடுறான்னா நம்மளால் முடிஞ்சது அதுதான். நம்ம எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தோம், நம்மளால் முடிஞ்சது அதுதான். நான் ஜெயிச்சே தான் தீருவேன் அப்படின்னா என்ன தான் போராடினாலும் நீ ஜெயிச்சுக்கிட மாட்டப்பா. உன்னுடைய வேகம் அவ்வளோதான், உன்னோட உடலுக்கு அந்த திறன் தான் இருக்குது. என்ன தான் பயிற்சி எடுத்தாலும் ஒரு அளவுக்கு தான் ஒருத்தரால் முயற்சி செய்ய முடியும் அப்போ அதை அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டால் தான் அவங்களுக்கு அமைதி கிடைக்கும். அப்போ இது தோல்வியாக பார்க்கக்கூடாது, இதுதான் வெற்றி. இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பாருங்க, அதுதான் வெற்றி. மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு தெரியாது, நம்மளால் முடியாது எதுவும் இருக்கா, மனுஷங்களால் முடியாது எதுவும் இருக்கா, நமக்கு தெரியாது எதுவும் இந்த உலகத்தில் இருக்கா, எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற பாரு, அந்த நினப்பு தான் தோல்வியை தவிர நமக்கு என்ன தெரியும், இவ்வளோ தான் என்னால் தெரிஞ்சிக்க முடியும், இந்த பிரபஞ்சம் எங்கே முடியுது தொடங்குது அப்படிங்கிற உண்மையை என்னால் தெரிஞ்சிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிற அந்த உண்மையை ஒத்துக்கிற பாரு, அது தோல்வி கிடையாது, அது வெற்றி. உனது நிலையை நீ உணர்கிறாய், உனது தகுதியை நீ உணர்கிறாய், உனது எல்லையை நீ உணர்கிறாய் என்ற அர்த்தம். உனது எல்லையை நீ உணர்கிறாய், தெரிந்து கொள்கிறாய். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம போகிறோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கன்னு நினச்சிக்கிட்டு போகல, எதை தெரிஞ்சிக்க முடியும் எதை தெரிஞ்சிக்க முடியாது, அதற்காக தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அதனால் இந்த உண்மை, நான் சொல்கிற உண்மை இருக்குல்ல, இதுதான் வெற்றி. உனக்கு இதுதான்ப்பா தகுதி, இது தெரியலன்னா உனக்கு தெரியக்கூடாதுன்னு அர்த்தம். உனக்கு அந்த அளவுக்கு திறன் இல்லை. உனது மூளைக்கு அந்த அளவுக்கு, மனித மூளைக்கு இதை மட்டும்தான் இதுதான், இதை தெரிஞ்சுக்கிற பிரபஞ்சம் எங்கே முடியுது தொடங்குங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிற தகுதி மனித மூளைக்கு கிடையாது. அந்த உண்மையை நீ தெரிந்து கொண்டாய். அது பிரபஞ்சம் எங்கே முடியுது தொடங்குது அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொள்கிற தகுதி உனக்கு இல்லை என்கிற உண்மையை நீ தெரிந்து கொண்டாய். அதுதான் உனக்கு வெற்றி. உன்னை நீ தெரிந்து கொண்டாய், உனக்கான எல்லையை, உனக்கான கட்டுப்பாட்டை, உனக்கான வரையறையை நீ தெரிந்து கொள்வதற்கான வரையறையை நீ தெரிந்து கொண்டாய். அதுதான் உனக்கு கிடைச்ச வெற்றி. அப்போ இதில் ஒரு அமைதி. தனது இயலாமை கிடையாது இது. ஏன்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு எல்லா உயிர்களுக்கும் அப்போது இயலாமைங்கிறது நம்முடைய இயலாமையை தோல்வியாக நினைக்கக்கூடாது. நமக்கான கட்டுப்பாடு. நம்மளும் ஒரு உயிரினம் தான். எறும்புகளால் என்ன செய்ய முடியுமோ அதுதான் அது செய்யணும். எறும்புகளால் மனுஷங்களை போல் நம்ம வாழ முடியலேன்னு நினச்சா அந்த எறும்பு அது தனது வாழ்க்கையை ஒரு தோல்வியாகவும் அவமானமாக தான் பார்க்கும். எறும்புகளால் என்ன நினச்சாலும் மனுஷங்களாக மாற முடியாது அப்படின்னா அந்த எறும்புகளுக்கு என்ன வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தான் அது வாழணும். அப்போ மனித வாழ்க்கைக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, கட்டுப்பாடு. அதைத்தான் நீ வாழணும்னு நினைக்கணுமே தவிர நீ அதை மீறிக்கிட்டு போயிட்டு நான் ஏன் பறக்க முடியாது, நான் ஏன் விண்வெளிக்கு போக முடியாது, இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. நான் ஏன் விண்வெளிக்கு போக முடியாது, நான் ஏன் இந்த எல்லைகளை பிரபஞ்சத்தின் எல்லைகளை நான் ஏன் தெரிஞ்சிக்க முடியாது, உனது எல்லையை, உனது கட்டுப்பாட்டு, நீனும் ஒரு உயிரினம் தான்ப்பா. உனக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு, நீ பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதில் திருப்தி அடை. ஒரு மானெல்லாம் சிங்கம் வேட்டையாடுது, ஆனால் ஒரு மனுஷங்களெல்லாம் சிங்கம் வேட்டையாட முடியும் ரொம்ப பாதுகாப்பாக. மனுஷங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, உனக்கு கொடுக்கப்பட்டதை பாக்கி வச்சுக்கிட்டு திருப்தியாக வாழு. இன்னும் வேணும் அப்படின்னா எல்லா தகுதியும் எல்லா உயிரினத்துக்கும் கிடைக்காது. சில உயிரினத்துக்கு ஈசல்லாம் ஒரு நாள் தான் உயிர் வாழுது. சில உயிரினத்தோட வாழ்நாள் காலமே ஒரு நாள் தான். நீ 120 வருஷம் வாழலாமே மனுஷங்க. நான் ஏன் ஆமை போல் வாழலை, ஆமைக்கு 300 வருஷம் வாழ்நாள் ஆயுட்காலம் இருக்கே. அதான் எல்லாமே இங்கே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இயற்கையோட பண்பு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் சமமாக கொசுவும் 300 வருஷம் வாழலாம், ஆமையும் 300 வருஷம் வாழலாம், மனுஷங்களும் 300 வருஷம் வாழலாம் அப்படின்னு. அது உயிரினங்களுக்குள்ள ஒரு சமத்துவம் இருக்குது. ஆனால் வெவ்வேறு உயிரினங்களுக்குள் பாரபட்சம் இருக்கிறது. மனுஷங்க எல்லாருமே 120 வருஷம் வாழலாம். ஆனால் ஒரு மனுஷங்களும் ஒரு மாடும் அவருடைய வாழ்நாளில் வேறுபாடுகள் இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது. கொசுவுக்கான வாழ்நாள் வேறு, ஒரு நாய்க்கான வாழ்நாள் ஆயுட்காலம் வேறு, ஆனால் மனுஷங்களுக்கான ஆயுட்காலம் வேறு. இது பாரபட்சம் நிறைந்தது உயிர்கள். அதனால் மனுஷங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. ஒருவேளை மனுஷங்களுக்கு தெரியாத விஷயம் வேற ஒரு உயிரினத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த தகுதி அதுக்கு இருக்குது.
அதனால் அது நம்முடைய தகுதி என்ன, அது நமக்கு அதன் மூலம் நம்முடைய நமக்கு இதுதான் தகுதி, நம்மளால் இதைத்தான் தெரிஞ்சுக்க முடியும், இதை ஒத்துக்கும் போது நமக்கு ஒரு அமைதி கிடைக்குது. ஆக நமது நோக்கம் என்பது அமைதி தான். எதில் அமைதி அடைகிறது நமது மனம், எவற்றில் அமைதி அடைகிறது? இப்போ இந்த பதில் நான் சொல்கிறேன்னா, நான் இதுக்கப்புறம் நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆராய்ச்சியே பண்ண மாட்டேன். அவ்வளோதான், நமக்கு இதுதான், அவ்வளோதான். எனக்கும் நிறைய குழப்பங்கள், எல்லா சிந்தனைகள் எல்லாமே இருக்குது. அப்போ நான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் போது மனுஷங்களால் இதை தெரிஞ்சுக்கிற தகுதி அவங்களுக்கு இல்லை. அது முடியுதா, எங்கே தொடங்குது, எங்கே முடியுது, முடிவுன்னு ஒன்று இருந்தால் தொடக்கம்னு ஒன்று இருக்கணும் தானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிற தகுதி நமக்கு இல்லை. அப்புறம் தான் நான் அந்த ஆராய்ச்சி அந்த பிரச்சனைக்கு நான் போகிறதில்ல. அவ்வளோதான், திரும்பி வந்துட்டேன். நான் அமைதியாக தான் இருக்கேன். எனக்கு தேவை அமைதி. அதுதான் மனுஷங்களுக்கு தேவை அமைதி. அமைதிக்கான பதிலுங்கிறது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஒரு பூமி உருண்டையா இல்லையா அப்படிங்கும்போது உருண்டைங்கிறதுன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அது சாதாரண தட்டையானதுன்னு சொல்லும்போது மனசு அதை ஏற்றுக்கலை, மனசு அதில் அமைதி கொள்ளவில்லை. உருண்டைன்னு சொல்லும்போது ஒத்துக்குச்சு. இந்த பதிலில் நான் திருப்தி அடைகிறேன், இது ஒப்புக்கொள்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசு நம்பிச்சு. அது பாருங்கள், ஒரு கேள்விக்கு பதில் என்னவாக இருக்குது பாருங்கள். இந்த பூமி தட்டையானதா இல்லை உருண்டையானதா அப்படின்னு போகும்போது உருண்டைன்னு சொல்லிச்சு. அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சம் எங்கே முடியுது, எங்கே தொடங்குது அப்படின்னு கேட்கும்போது அதை தெரிந்து கொள்கிற தகுதி நமக்கு இல்லை என்பது பதிலாக வருகிறது. அந்த ஒரு கேள்விக்கு பதில் எப்படியெல்லாம் வருது பாருங்கள். இந்த கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியாது, உனக்கு அந்த தகுதி இல்லை, அதை தெரிந்து கொள்கிற தகுதி உனக்கு இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக வருது. அதனால் கேள்விக்கான பதில்ங்கிறது எனக்கு தெரியலைங்கிறதும் பதிலாக தான் இருக்குது. இந்த கேள்விக்கு என்னப்பா பதில் நீ சொல்லு அப்படின்னா அதுக்கான விடைங்கிறது என்னவா வேணாலும் இருக்கலாம். எனக்கு இந்த கேள்விக்கு விடை தெரியவில்லை, விடை தெரிந்து கொள்கிற தகுதி இல்லை அப்படிங்கிறது ஒரு பதிலாக இருக்குது. அதனால் எல்லா கேள்விக்கும் அதற்கு உரிய அந்த கேள்விக்கு பொருத்தமான பதிலை சொல்ல வேண்டும் என்று. பதில்னால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பதில்னால் என்ன, பதில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆமாம், அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பதிலை தேடணும். அதுதான் பணிவு. அமைதி, நமக்கு தேவை அமைதி. அமைதியை எந்த பதில் தருகிறது, எந்த உண்மை நமக்கு? அப்போ உண்மைன்னா என்னென்னா, இந்த பிரபஞ்சம் முடியுதா தொடங்குதா, எங்கே முடியுது எங்கே தொடங்குது, அப்போ அங்கே முடியுதுப்பா, இத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இந்த பிரபஞ்சம் முடியுதுங்கிறது பதில் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிற தகுதி உனக்கு இல்லைங்கிறது தான் பதிலாக வருது. பதில் எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்குது பாருங்கள். பதில் இப்படியும் இருக்குது, இதை தெரிந்து கொள்வதற்கு தகுதி உனக்கு இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக வருது. அப்படி அதில் நான் ஒத்துக்கிறேன்ப்பா, எனக்கு அந்த திறன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துரு. இதுவும் ஒரு பதில், இதுவும் உனக்கு அமைதியை தரும். இப்படிப்பட்ட பதிலும் உனக்கு அமைதியை தரும். நமக்கு தேவை அமைதி தான். இதுதான் நமது குழப்பத்திற்கு ஒரு தீர்வு. அது ஒரு குழப்பமாக இருக்கிறது, அது ஒரு தீர்வை தருகிறது. இந்த பிரபஞ்சம் எங்கே முடியுது எங்கே தொடங்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பம், ஒரு ஆராய்ச்சியாக இருக்கிறது. அதற்கு நான் சொல்கிற பதில் ஒரு அமைதியை தருகிறது, ஒரு தீர்வை தருகிறது. அப்போது ஒரு பிரபஞ்சம் எங்கே முடியுது எங்கே தொடங்குது என்பதற்கான சரியான பதிலை கூறியது அப்புறம் நானாக கூட இருக்கிறேன். நான் தான் அந்த இதை சொல்கிறேன் உங்களுக்கு. பிரபஞ்சம் எங்கே முடியுது எங்கே தொடங்குது என்கிற கேள்விக்கு பதில் சொல்லியவர் யார்? அது யாருன்னா என் பேர் தான். நான் அப்போ அதற்கான பதிலை யார் சொன்னார்னா நீங்கள் தயங்காமல் என் பேரை கூட சொல்லலாம்.